ஓம் எட்டுக்குடி அழகா நமக, ஓங்கார பொருளே நமக, ஓம் பபக்கி அருளியோய் நமக, ஓம் கதிராம அருவமே நமக, ஓம் கந்த சுவாமியே நமக, ஓம் கந்தகிரி கடம்பா நமக, ஓம் கந்தகோட்ட கடவுளே நமக, ஓம் காவடி பிரியோய் நமக. ஏறுமலையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியாளரினை தீர்த்த முகம் ஒன்று, கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனபுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் மானபொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியருணாசனத்தில் அமர்ந்த பெருமானி. அம்மே அப்பாறுகளும் செல்வமே ஆட்கொள்ளும் தெய்வம் நீயே, ஆதியும் அந்தமும் இல்லா அண்ணலே அகிலமே புகழ் எந்தையே, உண்மையில் அடியார்கள் இதயத்தில் ஒளி வீசி இன்னலை தீர்க்கும் தேவா, இகபர சுகந்தர் ராஜராஜேஸ்வரா பரமேஸ்வரா. உலகளாவந்தோத கரியவன் நிலவலாகிய நிர்மணி வீரியன் நாடகில் சோதிய நம்பலத்தாழ்வான் மலற்றபடி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். பெண்ணாளுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, இன்பமே சூழ்நிலை எல்லோரும் வாழ்க. அருகோகர முருகனுக்கு அருகோகர, கருகாம கந்தனுக்கு அருகோகர, திருப்பழனி முருகனுக்கு அருகோகர. நாங்கள் இப்பொழுது நமது இன்றைய தினச்சுடரின் தலவரலாறு பயணத்திலே இன்று நாங்கள் ஈழத்துப்புரணி ஆலயத்துக்கு வந்து 422 படிகள் ஏறி 600 மீட்டர் உயரத்தில் உள்ள அந்த குன்றில் ஏறி நாங்கள் ஆலயத்துக்கு வந்து இப்பொழுது ஒரு அழகான பூசை, முருகப்பெருமானுக்கான ஒரு பூசையை பார்த்தோம். பெரும்பாலும் அந்த பூசையை செய்திருந்தார் அந்த உதவி குருக்கள், இந்த ஆலயத்தின் உதவி குருக்கள் செய்திருந்தார். பெரும்பாலும் தமிழிலேயே பூஜை செய்யப்பட்ட ஒரு சுரபம்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். பெரும்பாலும் தமிழ் வசனங்களே பயன்படுத்தப்பட்டிருந்தன பூசையிலே. இது ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்க வேண்டிய ஒரு ஆலயம். இருந்தாலும் நல்ல ஒரு சூழலில் அமைந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் 600 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த குன்றுக்கு வந்து 422 படிகள் மொத்தமாக ஏறி இந்த ஆலயத்தை நாங்கள் தரிசித்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இப்பொழுது நாங்கள் எமது அருகாமையில் அமர்ந்திருக்கின்றார் இந்த ஆலயத்தின் பரிபாலன சபையின் தலைவர் மாதவன் அவர்கள். அவரிடம் நாங்கள் இந்த ஆலயத்தின் சில ஒழுக்க நெறிகள் மற்றும் இந்த ஆலய பூசை வகைகளை எந்தெந்த நேரங்களிலே பூசை நடக்கின்றது, இந்த திருவிழா, நான் நினைக்கிறேன் இந்த திருவிழா வந்து இந்த ஆலயத்தின் திருவிழா கதிர்காமத்தின் கொடியேற்றத்துடன் கொடியேற்றப்பட்டு புறாது இறங்குற நேரம் இங்கே இறக்கப்பட்டு திருவிழா நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். சில வேளைகளிலே அந்த கதிர்காம ஆலயத்தில் சில சங்கடங்களால் சில பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்கள் திகதிகளை மாற்றி போட்டாலும் கூட இவர்கள் அதே திகதிகளே செய்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதுபோன்ற சில இந்த ஆலயம் சார்ந்த சிறப்பம்சங்களை வினவுவதற்காக நாங்கள் இப்போது எங்கள் அருகில் இந்த ஆலயத்தின் ஈழத்துப்புரணி, அதாவது சிதம்பரபுரத்தில் அமர்ந்திருக்கின்ற ஈழத்தின் வடக்கே வவுனியா மாநகரின் மிக அருகிலே, நான் நினைக்கிறேன் வவுனியா மாநகரின் 15-16 கிலோமீட்டருக்கு உள்ளே அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் இப்பொழுது ஆலய பரிபாலன சபையின் தலைவர் திருவாளர் மாதவன் அவர்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் மாதவன். வணக்கம் ஜனகணன் அவர்களுக்கு. இந்த உண்மையிலேயே இந்த பின்தங்கிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை அதாவது உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு இன்றைய தினம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆலயம் சார்பிலே உங்களுடைய இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் மிக நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்திருப்பீங்கள், எல்லா ஆலயங்களுக்கும் பலதரப்பட்ட உதவிகளை பெற்று அந்த ஆலயங்கள் வளர்ச்சி பரிமாணங்களை எட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆலயம் தற்பொழுதுதான் ஒரு சில வளர்ச்சி பரிமாணங்களை எட்டி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டு சிதம்பரபுரம் முகாமிலிருந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு அந்த காலத்திலே எமது பெரியோர்களினால் இங்கு சில மர உரிமைகளை இந்த இடங்களிலே கண்டு, முருகனுக்குரிய மர உரிமைகளை கண்டு இந்த ஆலயத்தினை எங்களுடைய பெரியோர்கள் இதை நடாத்தி வந்தார்கள். அதனை தொடர்ந்து அந்த ஆலயத்தை தொடர்ச்சியாக செய்யும் பாக்கியம் எமக்கு கிடைத்திருந்தது. அதிலே நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாலயத்தினுடைய வளர்ச்சி பரிமாணங்களை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்தில்
இனத்திலே நீங்கள் உண்மையிலேயே எத்தனையோ மீடியாக்கள் இருக்கின்றன, ஆனால் இப்படிப்பட்ட ஆலயங்களை வெளியே கொண்டு செல்வதில்லை. ஆனால் நீங்கள் தற்சமயம் இந்த ஆலயத்தை ஏதோ ஒரு வகையில் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்மையிலேயே நாங்கள் மனமார்ந்த இந்த பரிபாலன சபை சார்பிலையும் இந்த கிராம பகுதி மக்கள் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஆலயங்களை நீங்கள் கண்டுகொண்டு இப்படிப்பட்ட சேவைகளை தொடர்ச்சியாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய ஒரு சில கருத்துக்களை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடத்துக்குள் தான் சில அபிவிருத்தி திட்டங்களை அரச திணைக்களத்தினாலும் அரசியல் பிரமுகரினாலும் அதுக்கான உதவிகளை பெற்றுத் தருகின்றனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது மாகாண சபையும் சில உதவிகளை ஆலயத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. இருப்பினும் இது உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு சரியான முழுக்க தெரியவில்லை. இவ்வாலயத்தினுடைய மிக முக்கியமானதாக பார்த்தீர்களானால் இம்மலையிலே ஏறி வந்து, அதாவது 422 படிகள் ஏறி வந்து இந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது அங்கே அவருடைய எண்ணங்கள் சகலதும் நிறைவேறுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த மலையிலே 42 மூலிகைகள் இந்த மலையிலே இருக்கின்றன. அந்த மூலிகைகளை சுவாசிக்கும் பொழுது ஒரு பக்கத்தால் எங்களுக்கு இருக்கின்ற அந்த நோய்கள் அங்கே மறைந்து செல்கின்றன. இன்னொன்று, எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான, அதாவது எங்களுடைய மூட்டு வலிகள், கால் வலிகள் போன்ற வலிகள் எல்லாம் நீங்கி உண்டு. அதிலிருந்து ஒரு ஆயுர்வேத வைத்தியம் ஒன்று இருக்கின்றன. அதே போன்று இந்த இறைவன் வந்து இங்கு வந்து ஒரு முக்கியமான அம்சமாக ஏனைய தெய்வங்கள் இங்கே இருக்காது. முருகப்பெருமான் மட்டுமே இங்கே இருக்கின்றார். அந்த முருகனுக்குரிய விசேட பூசைகள் வழிபாடுகளே எங்களுடைய ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றன. அந்த விஷயத்திலே நாங்கள் உண்மையிலேயே வருடாந்த அலங்கார உற்சவம், ஏற்கனவே அண்ணன் சொன்னது போல வருடாந்த உற்சவம் வந்து கதிர்காமத்தை ஒட்டியே இங்கு ஆலயத்திலே கொடியேற்றங்கள் நடைபெறுகின்றன. அதில் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் கதிர்காமத்திலே கொடியேற்றங்கள் சில இதுகளால் பின்துவங்கி போனாலும் எமது ஆலயத்திலே அந்த கதிர்காம திருவிழா காலத்திலே நடைபெற்று வருகின்றன. பருவத்திலே தீர்த்தம், அதாவது ஆடி மாதம் பருவத்திலே தீர்த்தம் வரும். அதே போன்று கந்த சஷ்டி விரதம், அதே போன்று தைப்பூச திருவிழா, வைகாசி விசாகம் போன்ற முருகனுக்குரிய திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவை தான் இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன. அதோடு எங்களுடைய நேரத்திலே காலையும் மாலையும் நித்திய விசேட பூசைகள் நடைபெற்று வருகின்றன. அதிலே 4 மணி, சரியாக 4 மணிக்கு மாலை தொடங்கி 6 மணி அளவிலே விசேட பூசைகளும், காலையிலே 10 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் விசேட பூசைகள் இங்கே அந்த நித்திய பூசைகள் நடைபெற்று வருது. அதுக்கான இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களால் முடிந்த அந்த நித்திய பூசைக்கான நிதியை வழங்கி இங்கு பூசை செய்கின்றவர்களுக்கு நாங்கள் திருப்பணியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய எதிர்காலத்திலே இந்த ஆலயத்திலே இந்த வட மாகாணத்துக்கு மிக முக்கியமான ஆலயமாக இங்கே கருதப்படுகின்றன. இவ்வாலயத்தினுடைய இந்த ஆலயத்துக்கு நிதி உதவி வழங்கும் பொழுது சிறிய நிதி உதவியிலே இவ்வாலயத்தை நாங்கள் வேலை திட்டங்களை செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று இருக்கும் எங்களுக்கு ஒரு அரசியல்வாதிகளால் வழங்கப்படும் நிதிகள் கூட ஒரு 50,000 ரூபாய் நிதியை கொடுத்தால் நாங்கள் இவ்வாலயத்தினை முழுமையாக அந்த வேலையை செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பக்தர்களுடைய நிதியை திருப்பணியாக எடுத்து தான் இந்த ஆலயத்திலே சில வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த ஆலயத்தை புனித பிரதேசமாக இவ்வாலயம் வடமாகாண சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஈழத்து பழனி முருகன் என்ற பெயரோடு இவ்வாலயம் வளர்ச்சி பெற்று வருகின்றன. அதே போன்று இந்த இவ்வாலயத்துக்கு நிதிகள் வழங்கும் பொழுது அங்கே எங்களுக்கு இந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கு, அதாவது ஆலயத்துக்கு மேலே கொண்டு செல்வதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 50,000 ரூபாய் நிதியை வழங்கப்பட்டால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த வேலை திட்டத்தை நிறைவு செய்வதற்கு தேவையாக இருக்கின்றது. அதிலே பல மக்களுடைய பக்தர்களுடைய வேர்வையை சிந்தி அவர்களுடைய அந்த பணியினாலே சிலர் வந்து இந்த பொருட்களை இங்கே மேலே கொண்டு செல்கின்றார்கள். சிலர் வந்து எங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள், சிலருக்கு நாங்கள் கொடுப்பனவை கொடுத்து அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய தேவையாகவும் இருக்கின்றன. அதே போன்று இந்த ஆலயத்திலே இருக்கின்ற பலதரப்பட்ட குறைபாடுகள், அதாவது வருகின்ற இன்னும் 2 வருட காலமே இருக்கின்றன இந்த ஆலயத்துக்கான கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக. இப்படி பலதரப்பட்ட விடயங்களுக்கு மத்தியிலே நாங்கள் இவ்வாலயத்தை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்கால எமது சமூகத்துக்காக அனைத்து இந்த மீடியாவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சைவ பெருந்தகைகளும் உண்மையை எமது இறைவனுடைய இந்த பக்தி பூர்வமான இந்த இடத்திலே நீங்கள் வந்து பார்வையிட வேணும். அனைவரும் இந்த ஆலயத்துக்கான உங்களால் முடிந்த திருப்பணி நிதியை வழங்கி இவ்வாலயத்தினுடைய மென்மேலும் எமது தமிழர்களுடைய மிக முக்கியமாக முருகப்பெருமானுடைய இந்த
இடத்திலே எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு உண்மையாக அங்கே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று தொடர்ச்சியாக இவ்வாலயத்தினுடைய திருவிழா காலங்களிலும் பூசை தினங்களிலும் அனைத்து பக்தர்களும் இவ்வாலயத்துக்கு வருகை தர வேண்டும். இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த பூசை வழிபாடுகளில் தாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் எங்களுக்கு பூரண இந்த ஆலயத்துக்கான உதவிகளை வழங்கி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உண்மையிலேயே நான் மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டிய விடயம், இந்த ஆலயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த இடத்திலே எங்களோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒளிபரப்பாளர் அண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாலயத்துக்கு வந்து அனைவரும் பக்தி பூர்வமாக வழிபட்டு எம்பெருமானின் அருட்கடாட்சத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு, எண்ணிய எண்ணம் ஈடேற எண்ணிய காரியம் நிறைவேற அனைவரும் பக்தர் முருகப்பெருமானை வழிபட்டு இந்த ஈழத்து பழனி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வரைய தந்து உங்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா மாதவன், திருப்பழனி முருகன் ஆலய தலைவர். நான் மாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும். வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும். வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும். குயிலாக நான் மாற வேண்டும், குயிலாக நான் மாற வேண்டும். முத்து குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும், குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும். முடி மீது வடிவேலன் குடியேற வேண்டும், மலையாக நான் மாற வேண்டும். எந்த முடி மீது வடிவேலன் குடியேற வேண்டும், படியாக நான் மாற வேண்டும்.